ஹாய். ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய வயல் வரப்பு இருக்குது. அப்புறம் ஊருக்கு சுற்றி ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆலமரம், அரச மரம், நிறையா வில்வ மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு குளம் இருக்குது, அந்த ஊருக்கு பொதுவான குளம். அந்த குளத்துல நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன், ஒரு கிராமம், ஒரு பசுமையான கிராமம். ஸோ அப்போ அந்த குளத்துல மீன்கள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குளத்தை சுற்றி ஒரு 5 பறவை இருக்குது. அப்புறம் பசுமாடு, காளை மாடுலாம் அவங்க அங்கே நிறைய கட்டி போட்டிருக்காங்க. இப்போ காகம் இருக்குது, மயில் இருக்குது, அதுக்கப்புறம் புறா இருக்குது, அப்புறம் கொக்கு இருக்குது, அதுக்கப்புறம் அன்னம் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸில் ஒரு பசங்களை 5 பறவை சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். 5 விதமாக நீங்கள் பிரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்னே, யாரெல்லாம் காக்கா, யாரெல்லாம் மயிலுன்னு சொன்னேன்னே, அந்த மாதிரி நாங்கள்லாம் பிரிஞ்சுக்கிட்டு நான் அந்த மயில் ஷேப்பில் உட்கார சொன்னேன். இப்போ காக்கானா அப்போ ஒவ்வொருத்தரும், ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும் இல்லையா, வேறுபாடு தெரியறதுக்காக நிற்க சொன்னேன் அந்த குழந்தைங்கள. அப்போ ஏன் இந்த கதைக்கு இப்படி இந்த பறவைகளை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அதில் மிஸ் எனக்கு மயில் அப்படிங்கிறாங்க, சில பேர் கொக்குங்கிறாங்க, சில பேர் காகம். அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாது. பட் 2 பேர் மட்டும் கொக்குன்னு சொல்லிட்டு போய் நின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரியை அப்படியே ஹாஃபில் வச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காகம் தனக்கான இரை கத்தும். காக்கான இரை கிடச்ச உடனே, இன்றைக்கி கூட காக்காக்கு போட்டுட்டு இருந்தேன், அது கிடச்ச உடனே நம்ம பார்த்தா பறக்கும். ஆனால் அது கொஞ்சம் தூரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த இறை கிடச்சோடனே கொத்திட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அடுத்து மயில் நம்ம வந்தாவே அது போயிடும். பட் அதுக்கான இறை இருந்தால் அதுக்கு தேவையான போது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி புறா அதுக்கு தானியங்கள் போடும்போது எடுத்துக்கும். அன்னம் பார்த்திங்கன்னா, அன்னத்தை இப்போ என்னோடய காலேஜ் டேஸில் ஒரு அழகான ஒரு பாடல் வரி இருக்கும். எங்களுக்கு ப்ரேயரில் அந்த சாங்கே வச்சுருப்பாங்க. அதில் ஒரு லைன் வரும், அன்னம் போல் நல்லன எடுத்த அல்லன அகற்றின வரும். ஸோ அது நல்லது எடுத்துகிட்டு அல்லது அகற்றிடும். சரி, கொக்கு ஏன் மிஸ் அப்படின்னா, கொக்கு தான் மெயின் அந்த இடத்துல. கொக்கு பார்த்தீங்கன்னா குட்டி மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடாது. அது அப்படியே நின்றுட்டுருக்கும் ஒரே இடத்துல. இது என்னடா இது லூஸுன்னு கூட நினைப்பாங்க. ஆனால் அது இல்லை, அது எதையுமே கண்டுக்காது, நின்றுட்டே இருக்கும். ஏன்னா தனக்கான நேரம் அது 24 மணி நேரமா, 48 மணி நேரமா, 64 மணி நேரமானலாம் இல்லை. தனக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து ஒரு பெரிய மீன் வந்தோடனே அது இப்படி அப்படின்லாம் திரும்பாது. அடுத்த செகண்ட் அது பிடிச்சி சாப்பிட்ருக்கும். எந்த மீனையும் விட்டுருக்காது. அந்த ஒரு மீன் தான் தனக்கான இடத்த, தனக்கான இதை கரெக்டாக அதை கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பார், கொக்கக்க கூம்பும்